ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் மீனா அவங்களோட ஒரு வைரலான ஒரு ஹேர் பேக் வந்து நான் ரெடி பண்ணி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். அந்த ஹேர் பேக்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு, அரிசி, புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க, ரோஸ்மெரி, அப்புறம் கரிஞ்சீரகம். இதெல்லாம் ஒரு 1 டே வெயிலில் காய வச்சா போதும். ஆல்ரெடி இதெல்லாமே ட்ரையான ஐட்டம்னால பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் நான் ஒரு 1 டே நல்லாவே வெயிலில் காய வச்சுட்டேன். தூசி அதெல்லாம் இல்லாமல் காய வச்சிட்டக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம வீட்லேயே கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் நிறையா அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷின்லேயோ இல்லைனா இது அரைக்கிறதுக்குன்னு தனியாக சில இடங்கள் இருக்கும், அங்கே அரைச்சிக்கலாம். பட் நான் அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து நான் குறையாக தான் அரைச்சேன். ரொம்ப சாஃப்டாக என்னால் அரைக்க முடியல. அரைச்சக்கப்புறம் வந்து இதை நான் கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு இது பண்ணிவிட்டு இது வந்து ஜலிச்சு அடித்த மிச்சம் இது. ஸோ நல்லாவே வந்து அதில் இருக்க வேஸ்ட்லாம் வெளியில் வந்துருச்சு. பட் நான் ஜலிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ், ஒரு பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதில் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா, நான் ரொம்ப குருணையாக வந்து அரைச்சிட்டேன். ஜலிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் குருணையாக தான் இருந்தது. அதை மறுபடியும் ஜலிக்காமல் நான் அப்படியே வந்து ஹேரில் போடவும் நல்லா ஹேரில் அப்படியே ஒட்டிக்கிச்சு. உண்மையாக சொல்லணும்னா ஒரு டே ஃபுல்லாக இது ஹேர்லேயே தான் இருந்தது. என்னால் வாஷ் பண்ணி எடுத்துமே அதை எடுக்க முடியல. பட் அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் டைம் இதை மறுபடியும் யூஸ் பண்ணேன். ஸோ நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக வச்சுருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணபோது வந்து என்ன ஒரு மிஸ்டேக் நான் அப்போ பண்ணதை வந்து நான் சரி பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து இன்னொரு வாட்டி நல்லாவே ஜலிச்சுட்டு மிக்சியில் இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். எடுத்தக்கப்புறம் வந்து நான் இதை வந்து ஹேர் பேக் போட்டேன். எப்படின்னா, அவங்க ஜெகதீஷ் மீனா வந்து மோஸ்ட்லி எல்லா ஹேர் பேக்குமே வந்து துணியில் ஃபில்டர் பண்ணி தான் அவங்க போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணவும் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே ஹேரில் போட்டால் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம வந்து பச்சைப்பயிறு வந்து ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக, அப்படியே ஒரே நாள் நம்ம ஹேரே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து எதுக்கு நம்ம ஆக்சுவலி ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்மளால் வந்து ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் வந்து ஹேர் பேக் போட முடியல, இல்லை நம்ம ரொம்ப லேசியாக இருக்கோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டேன். அதுக்கே எனக்கு வந்து 2 பாட்டில் ஃபுல்லாக வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து சில விஷயங்கள் சில இன்க்ரீடியன்ட்ஸ், சில திங்ஸ்லாம் வாங்கி இப்போ நான் ரெடி பண்ணுறேன். அதெல்லாம் எதுக்குங்கிறத வந்து ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எதுக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு ட்ராவலுக்காக வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு அந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் இது பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து நான் நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் எனக்கு கோல்டு இருக்கிறனால நான் எந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணாலும் வெந்தயம் ரொம்ப கம்மியாக தான் நான் போடுவேன். ஸோ நம்ம வந்து கடைகளில் போய் காசு கொடுத்து அது இதுன்னு வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை வச்சு பண்ணலாம். பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணுங்கள். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நீங்களும் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து கரிஞ்சீரகம் வந்து நல்லா முடி வளர்ச்சிக்கு அப்புறம் வந்து நம்ம இன்டேக்காக கூட எடுத்துப்பாங்க. டெலிவரி ஆனவங்களுக்குலாம் கரிஞ்சீரகம் வந்து கொடுப்பாங்க. வெள்ளத்தில் போட்டு இடித்து கொடுப்பாங்க. அது வந்து வயிற்றில் இருக்க எக்ஸஸான வேஸ்ட்டு, கொழுப்பு, அது எல்லாத்தையுமே கரைக்கும், சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கரிஞ்சீரகம் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய விஷயம். பச்சை பயிர் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போது இது அரைப்போம், மறந்து போச்சு எனக்கு. சீக்குக்காய் அரைக்கும் போது அதில் பச்சைப்பயிறு சேர்ப்பாங்க. ஸோ பச்சைப்பயிறு இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அரிசி கழுவின தண்ணிக்கு பதிலாக நம்ம அரிசி பவுடர் யூஸ் பண்ணுறோம். ரோஸ்மெரி ஆஸ் யூஷுவல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் என்னென்னா, இது எதுவுமே கோல்ட் ஆகாத அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஹேர் பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜெகதீஷ் மீனாவோட ஒரு ஹேர் பேக் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சீரியஸாகவே இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். பட் இதுவுமே இன்னும் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து என் பையனுக்கு சத்து மாவு கஞ்சி அரைக்கும் போது அங்கே வந்து குளிக்கிற பவுடர், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் அரைக்கிறதுக்குனே ஒரு இடம் இருக்குது மயிலாப்பூரில். அந்த ஷாப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அங்கே போனீங்கன்னா இது இன்னும் நல்லாவே அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் அதிகமாக அரைச்சிங்கன்னா நீங்கள் மாவு மிஷின்லேயே கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் அதனால இது வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் பேக் மூலமாக ஹேர் வளருங்கிறது வந்து நான் ரொம்ப நாள் கழித்து தான் அதை அக்செப்ட் பண்ணி அதை நம்பவே ஆரம்பித்தேன். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் பேக் போட்டால் ஹேர் வளரும் நல்லது அப்படின்வாங்க. பட் ஆக்சுவலி அதை நான் என்ன சொல்கிறது, ஆஃப்டர் டெலிவரி அதை டோட்டலாக நான் விட்டுட்டேன். அதை நான் ஏற்றுக்கவும் இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் வெந்தயம் தேய்ச்சி குளிக்கிறது, செம்பருத்தி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னுடைய ஸ்கூல் டேஸில் எனக்கு பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக பண்ணல. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்க, முடி கொட்டுறவங்க என்ன இருந்தாலும் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க. முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஹேர் பேக்ஸ் அப்புறம் ஸ்கின் கேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.